திருமணம் ஒரு கர்மமாகும். ஒரு பெண்ணை மணக்கும் ஆணருக்கு மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனெனில் தங்களுக்காக அவர் இந்த கடமையாவது செய்கிறாரே என்று. சனி, ஏன் கவலையாக உள்ளாய்? அனைத்தும் நலம்தானே? இல்லை காகமே, அவர் ஏதோ சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அந்த திட்டம் என்னவென்பதை அறிய வேண்டி ஒப்புக்கொள்கிறேன் தேவி சந்தியா. சதி செய்வதில் தாங்கள் என்னையே மிஞ்சிவிட்டீர்கள். அற்புதம். அதற்கேற்ற பலனை ஒருவன் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் இங்கு கர்ம பலனை அளிக்கும் சனியிடமே சந்தியா சதி வடிவத்தை எடுத்து மாலியையும் சூமாலியையும் சூரியலோகத்தை தாக்க அனுப்பிவிட்டார். அனைத்து வீரர்களையும் தயாராக சூரிய தேவர் தானாகவே தங்களுக்கு மருந்தை எடுத்து வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனெனில் தங்களுக்காக அவர் இந்த கடமையாவது செய்கிறாரே. அப்படி கூறிவிட்டான். ஆனால் தாங்கள் அவன் கூறியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஜாயா, நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் இருந்தும் ஒரு கணவனாக என் கடமையை நான் சரிவர ஆற்றவில்லை. மகாதேவா, என் கணவரையும் புதல்வர்களையும் காப்பாற்றுங்கள். கணவனையோ புதல்வனையோ தாக்கினால் சாயாக வேண்டும். தேவலோகத்திற்கே வந்து மகாதேவரின் கட்டளையை மீற எப்படி துணிந்தீர்கள்? இதை துவங்கியது தேவர்கள் தான். அதற்கான பதிலை எங்கள். ஆனால் அப்பொழுது நானோ வழக்கமான தவத்தில் இருந்தேன். எனது வடிவத்தினை எடுத்து எனக்கு நேரமில்லை. ஒன்று என்னிடம் மாலி சுமாலியை ஒப்படைத்து விடுங்கள், அல்லது யுத்தத்திற்கு நிச்சயமாக நான் பதில் தாக்குதல் நடத்துவேன். அப்படி என்றால் என்னுடைய தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகுங்கள். சதியை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சுக்கராச்சாரியாரே. இது சதி எனில் நாம் அனைவரும் ஏமாற்றப்பட்டுள்ளோம். ஏன் நிறுத்திவிட்டாய் சனி? ஜாயா தாயாரே, என்னவாயிற்று?